நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க வணங்குற இறைவன் எப்பேற்பட்ட இறைவன் என்பது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அழுதுறதுனாலயோ புலம்புறதுனாலயோ நம்ம கேட்டு பெற்றுக்கலாம் சொல்லி. நீங்க அளவும் வேணாம் புலம்பவும் வேணாம், அவர் பேச்சை கேட்டா போதும், அவர் எல்லாம் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார். நான் தான் நேத்து மீட்டிங்ல சொன்னேன், எதற்காக நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றீங்க? எதற்காக ஆண்டவர்கிட்ட போய் பேசுறீங்க? நீங்க பேசுனீங்கன்னா அவர் உங்களுடைய பதில் கேட்டுக்கிட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கிட்டு, உங்களுடைய பிரேயரை கேட்டுக்கிட்டு அவர் மறுபடியும் உங்க இருதயத்தில் பேசுறதுனால தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. கரெக்டா? இவர் மாத்திரம்தான் பேசுகிற தேவன் பைபிள் சொல்றதுனால தான் இந்த நம்பிக்கையில நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் மனசுல பதில் சொல்வார் சொல்லி. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா கேட்டுக்கோங்க. நான் உன்னோட சின்ன சின்ன ஜெபத்தெல்லாம் நான் சொல்லும் போது எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என் இருதயத்தில் பேச ஆரம்பிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இவர் உடனடியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தரிசனங்கள் மூலமாகவும் அவர் சொப்பனங்கள் மூலமாகவும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆண்டவர் மனுஷனை பேச முடியும் சொல்லுங்க? ஒன்று அவர் பிசிக்கலாக பேசணும், நம்மள மாதிரி சரீரத்தில் நின்று பேசணும், இல்லை என்றால் நம்முடைய இருதயத்தில் அவர் பேசணும், இல்லை என்றால் நம்ம தூங்கும் போது நம்ம கனவுலையோ இல்லை நம்ம நினைக்கும் போது நம்ம தரிசனத்தை தான் பேச முடியும். இதை தவிர எந்த வாய்ப்பும் கிடையாது ஆண்டவர் பேசுறதுக்கு. இதை தாண்டி ஒரு விஷயம் உண்டு, அவர் வேதத்தின் மூலமாக வேத வார்த்தை மூலமாக நம்ம இருதயத்தில் அவர் பேசுவார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யறதுனால நான் நிறைய விஷயம் பேச விரும்பல, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தேவன் உடன்படிக்கை உள்ள தேவன். இவர் ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு, நான் உனக்கு கடவுளா இருக்க ஆசைப்படுறேன், நீ என்ன பின்பற்ற ஆசைப்படுறியா தான் கேட்பார். இவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இவர் யாரையும் நீ கட்டாயப்படுத்தி என்ன பின்பற்று சொல்ல மாட்டார். கிறிஸ்தவர்கள் நம்ம தான் சில டைம் சொல்றோம், நீங்க இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும், அது தவறு கிடையாது. ஆனா இந்த தேவன் பாத்தீங்கன்னா அவர் முதல்ல சொல்வாரு, நான் ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன், உன் கூட உடன்படிக்கை வாழ ஆசைப்படுறேன், ஆனால் நான் உன் தேவனா இருக்கணும்னா நீ எனக்கு முதல்ல மகனா இருக்கணும். இது சாதாரண விஷயம் தானே. இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், என் கூட வேலை செய்ய ஆட்கள் வராங்க, நான் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்பேன், ஏன் கூட உனக்கு என் கம்பெனியில் வேலை செய்ய ஆசைப்படுறியா? ஆமா ஆசைப்படுறேன் அப்படிமா. சரி, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், அவன் எடுத்துட்டு என்னை வேலை செய்ய வருவான். இப்போ என்கிட்ட வேலை செய்ய வந்தான்னு சொல்லிட்டு என் கம்பெனிக்கு வராம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் வேலை செஞ்சான்னா அப்ப அந்த மனுஷன் யாருக்கு வேலை செய்யறான்? இதைத்தான் நான் கூட கேட்க போறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லிட்டு, கிறிஸ்தவர் என்று சொல்லிட்டு, நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற ஏதோ உங்க சுயத்துக்கும் உங்க குடும்ப பாரம்பரியத்துக்கும் உங்களுடைய இச்சைக்கும் கீழ்ப்படிஞ்சுங்கன்னா அவர் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு? இதுதான் நமக்கு நடக்கிற பெரிய பிரச்சனையும். முதல்ல நம்ம தேவனை ஹர்ட் பண்ண முடியாது. இந்த கடவுளுக்கு எல்லா ஹர்ட்டிங்கும் உண்டு. ஏன் அவர் ஹர்ட் ஆகுறாரு? ஏன்னா அதையெல்லாம் உங்களுக்கு படைச்சு வச்சிருக்காரு. அவர் பொம்மையை உருவாக்கி ஊதும் போது ஜீவ ஆத்மாகும் போது அந்த ஆத்மாக்கு உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, யோசிக்குது. அப்படிதான் அவரும் இருக்காரு. அதான் உங்களே எப்படி படைச்சாரு. நீங்க வணங்குற தேவன் உங்களை விட ஐக்கியூல பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வணங்குற தேவன் உங்களை விட அறிவில பெரியவர். நீங்க வணங்குற தேவன் உங்களை விட ஞானத்துல பெரியவர். இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஞானவானையோ இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அறிவாளியோ நம்ம பார்க்க எப்படி போவோம்? எவ்வளோ கீழ்ப்படிந்து நம்ம எவ்வளோ தாழ்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் இதை மாதிரி விஷயத்தை கேட்போம். அப்போ உலகத்தை விட பெரிய ஞானம் உள்ள இறைவன்ட்ட எவ்வளவு கீழ்ப்படிந்து எவ்வளவு ஞானத்தோடு அவர்கிட்ட பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை பின்பற்ற வாழ்க்கை தான். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவருடைய வார்த்தையை பின்பற்றி ஆக வேண்டும். பின்பற்றவில்லை என்றால் நம் சாபத்துக்கு ஆளாகும். அதுதான் பிரச்சனையே. முதல்ல ஆண்டவர் உடன்படிக்கை போடும்போது இந்த உலக ஜனத்தை எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். யாருமே எங்கேருந்து வரல. எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு, எல்லாருக்கும் டிஎன்ஏ இருக்கு, எல்லாருக்கும் அதே டிஎன்ஏ 4 குரோமோசோம் தான் இருக்கு. எல்லாருக்கும் 4 கோடு தான். டிஎன்ஏல போனீங்கன்னா 4 கோடு தான் உண்டு. இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதே தான் இருக்கு. நம்ம ஜாதி என்றும் கிடையாது, மதம் என்றும் கிடையாது, மொழி என்றும் கிடையாது. நம்ம எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். முதல்ல விஞ்ஞானிகளே தெளிவா சொல்றாங்க. இப்போ இந்த ஊர்ல ஒரு 1,00,000 மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அதுல 10,000 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு 200 வருஷம் போனீங்கன்னா ஒரு 1000 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு 300 வருஷம் போனீங்கன்னா ஒரு 100 மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அந்த 100 மக்களும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னைக்கு 2024 7.5 கோடி 750 கோடி மக்கள் இந்த உலகத்தை வாழ்றாங்கன்னா நீங்க அப்படியே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு தாய் ஒரு தகப்பன்ல வந்த மக்களா தான் இருப்பாங்க. யாருக்காவது மூக்கு வேற மாதிரி இருக்கா? யாருக்காவது காது வேற மாதிரி இருக்கா?
எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப எதற்கு உங்களுக்கு உங்களுடைய சகோதரனை பார்க்கும்போது பாசம் வர மாட்டேங்குது? வேதம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் 613 கட்டளைகளை சுருக்கி 10 மாத்தினாரு. அந்த 10 சுருக்கி 2 மாத்தினாரு. அவர் தெளிவா சொல்றேன், நீங்க முதல்ல தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு நம்பிக்கையோடு நீங்க கடவுளை தேடணுமா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரை, உங்களுடைய சகோதரரை உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்க அவரை நேசிக்கணுமா. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லணும்? ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லணும் கேட்டு பாருங்க. ஏனென்றால் எல்லாரும் ஒரு குடும்பத்தார், அதான் விஷயமே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ யாரையாவது பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டேன்னா நீ கொலை செய்ததுக்கு சமான் அப்படிங்க. நீ கொலை செஞ்சுட்டு அவன், அதான் விஷயம். உன் மனசுல நீ இச்சையை பார்த்துட்டா நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படிங்க. நம்ம நினைக்கலாம், நான் முட்டாள் தானே சொன்னேன், எங்க கொலை செஞ்சேன்? ஏனென்றால் உன்னுடைய சொந்த சகோதரன் இன்னைக்கு நம்மெல்லாம் பிரிஞ்சு, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தலைமுறைக்கு முன்னாடி கூட அண்ணன் தம்பிங்க சேர்ந்து இருப்பாங்க, இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் கூட சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு தலைமுறை தான். போன தலைமுறை 40 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த கூட்டம் கூட அண்ணன் தம்பிகள் பிரிஞ்சு, பிள்ளைங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வாங்க. அவங்ககிட்ட கூட ஒரு ஒற்றுமை இருக்காது. வெறும் ஒரு தலைமுறை தான். அப்போ இத்தனை தலைமுறை தாண்டி வந்தால்தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி ஒரு இயக்கம், இதோ எங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மொழியை பேசிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்களாக இருக்கு நமக்கு தான் தெரியும், ஜாதி என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒற்றுமையை தான் படைச்சார். முதல்ல நமக்கு சகோதர ஒற்றுமை வராட்டி நமக்கு எழுப்புதல் ஒரு நாளும் வராது. இன்னைக்கு காலையில் ஐயா சபையில் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த உலகத்தில் எழுப்புதல் வருவதற்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா புஸ்தகம் வாசிச்சாரு. இப்போ சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரேல் மக்களை பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போயிருப்பாங்க. 536 BCல கொண்டு போயிருப்பாங்க. 556 சம்திங் வரும். கொண்டு போனதுக்கு அப்புறம் இவங்க 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை பார்க்கவே, அவன் இடத்த பார்க்க சுற்றிட்டு இருப்பான். எஸ்ரா நெகேமியா சேர்ந்து தான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண அவங்க இருதயத்தில் எழுப்புதல் உருவாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த ஊர்ல எழுப்புதல் வரணும்னா, உங்க குடும்பத்தை எழுப்புதல் வரணும்னா, உங்க சபையில எழுப்புதல் வரணும்னா, தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அது செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்காம எது செய்தாலும் அது ஒண்ணுமே ஆகவே போறது கிடையாது. நேற்று தான் சொன்ன, அன்னைக்கு பேசும்போது முதல் நாள்ல ஷேமான என்ன அர்த்தம்? ஆண்டவர் சீனாய் மலையில மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஷேமா இஸ்ரவேல் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, என் ஜனமே நான் சொல்றதை கேட்டு நட என்று அர்த்தம். இன்னைக்கு தேவ வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதன்படி நடக்கணும். அப்படி நடக்காட்டி உங்களுக்கும் உங்க இறைவனுக்குள்ள உறவு துண்டிக்கப்படும். அதான் விஷயம். ஆனால் உடன்படிக்கை மாறாது. அதை நம்ம நேற்று பார்த்தோம். உடன்படிக்கை வேற, உறவு வேற. உடன்படிக்கை கடவுள் நமக்காக செய்தது. இங்க இருக்கிற எல்லா மக்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். இது சுவிசேஷம். ஆண்டவரே, நாளைக்கு நான் பாவம் பண்ண போறேனே, நேத்து நான் பாவம் பண்ணனே, இப்ப பாவம் பண்ணிட்டு இருக்கேன், அவர் எல்லாத்தையும் சுமந்தார். அதான் விஷயம். வேதம் அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர் சுமந்ததை நான் அங்கீகரிச்சுட்டு அவர் சொன்ன பிள்ளையாக வாழணும். அதான் விஷயமே. முதல்ல அவர் சுமந்தார் என்றால் நினைக்கலாம், எப்படி அவர் சுமந்து எல்லாம் சரியா இருக்கும்? ஒரு மனுஷன் சுமந்தா எப்படி எல்லாம் சரியாகும்? நான் சின்ன எடுத்துக்காட்டு கேட்க, எப்படி ஒரு மனுஷன் பாவத்தை நீங்க எல்லாம் பாவம் செஞ்ச மக்களா மாறுனீங்க? நீங்க நினைக்கலாம், ஒரு மனுஷன் பாவம் செய்யாட்டி கூட பரவாயில்ல, உங்களுடைய அந்த மனசாட்சியை சொல்லும், மனசு குத்தும், நம்ம தவறு செய்யறோம், தப்பு செய்யறோம், அப்பமே பாவம் செய்து என்று ஆகி போச்சு. எப்படி பிறந்த குழந்தை தப்பு பண்ண சொல்லுது? ஏன் பிறந்த குழந்தை கூட அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்குது? அந்த பாவம்ங்கிற ஊற்று ஒவ்வொரு குழந்தைக்கு முன்பதாகவும் அது வித்து வயிற்றுல இருக்கும் போதே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சாபத்திலையும் பாவத்தான் பிறக்கப்படுது. முதல்ல அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஒரே மனுஷனால பாவம் இந்த உலகம் வந்துச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதே பாவமும் அதே சாபத்தையும் அவர் முறித்து உங்களை நீதியின் பிள்ளைகளாக மாற்றினார். நீதியின் பிள்ளைகளாக மாத்திட்டார்னா நான் நல்ல பிள்ளை வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் எப்போதும் சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கை முறை. நமக்கு எந்த ஒரு விக்கிரகம் கிடையாது, நமக்கு எந்த ஆராதனை முறை கிடையாது. ஏன்னா வாழ்க்கை முறை. நமக்கு அப்படி சொன்னாங்கன்னா செஞ்சிருக்கலாம், நமக்கு அப்படி சொல்லலை. யூதர்கள் காலத்தில், யூதர்கள் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க, உன் பாவத்துக்கு ஒரு புறாவையோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மாடையோ நீ பலி கொடுத்து அப்படிங்காரு. எதுக்கு அப்படி சொன்னார்? அவர் அன்னைக்கு சொன்னார், இதுதான் ஆரம்பம், நீங்க கட்டளை பின்பற்ற ஆரம்பி அப்படிங்கார். மனுஷன் பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கட்டளை கூட நீ பின்பற்றாமல் இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு கட்டளையாவது நீ பின்பற்றிக்கணும். நீங்க ஒன்று விழுந்தா கூட மனுஷன் சபிக்க கடவன்.
எந்த எந்த ஆண் எந்த எந்த வாக்கு எந்த கட்டளைகளை ஆண்டவர் மோசே மூலமா கொடுத்தாங்களோ அதே கட்டளை மனுஷனுக்கு சாபமாய் போய் முடிஞ்சது. எல்லாரும் சொல்லிட்டாங்க, என்னால் கட்டளை கீழ்ப்படைய முடியல, நல்லவனாய் வாழ முடியல, நீதிமானாய் இருக்க முடியல. ஆட பலி செலுத்த போறாங்க, மாட பலி செலுத்த போறாங்க, புறா பலி செலுத்த போறாங்க, எல்லாம் பலி செலுத்தி பார்த்தாங்க. ஆண்டவர் ஒரு டைம்ல வெறுப்பாயிட்டு ஆண்டவர் சொன்னாங்க, உன்னுடைய பலி எனக்கு அருவருப்பா இருக்கு ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் எல்லாம் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு ஆடையும் மாடையும் அன்னைக்கு இஸ்ரேல் நாட்கள்ல பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த விஷயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, அடுத்த ஒரு உடன்படிக்கை உன் கூட ஏற்படுத்துவேன், அது நித்தியமான உடன்படிக்கையா இருக்கும். உன்னுடைய இருதயத்தை நான் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், உன் கூட நித்தியமாக இருப்பேன். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது உன்னை நீதிமானாய் மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னாரு. அதே போல இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்களோ அன்றைக்கே அவங்களுடைய பாவம் சாபம் அவர் சுமந்தார். ரட்சிப்பு உங்களுக்கு கொடுத்தார், நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுத்தார். இதுதான் தேவனுடைய சுவிசேஷம் என்பது. அவர் நல்ல பையனு சொன்னதுனால தான், நல்ல பொண்ணுன்னு சொன்னதுனால தான் நான் நல்ல பையனா நல்ல பொண்ணா இருக்க ஆசைப்படுறேன். நீங்க பைபிள்ல முழுக்க பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா, பவுல் அவர்கள் லெட்டர் எழுதுவாரு, பேதுரு லெட்டர் எழுதுவாரு, ஜேம்ஸ் லெட்டர் எழுதுவாரு. யாருக்கு லெட்டர் எழுதுறாரு? அவர்கள் ஸ்தாபிச்சு அந்த சபைக்கு லெட்டர் எழுதி, அந்த சபையில் ஒரு குழப்பம் போது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு லெட்டர் கொடுக்காங்க. லெட்டர் பாய்ச்சதுக்கு அப்புறம் ரைட்டு பவுல் சொல்லிட்டாரு, அப்ப இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அதை மனம் திரும்பி அவங்க வாழ்க்கையை கொண்டு போறாங்க. மனம் திரும்பி வாழ்றது ரட்சிப்புக்காக கிடையாது, பரிசுத்த வாழ்க்கைக்காக. ரட்சிப்பு அவர் கொடுத்துட்டார், மீட்பு அவர் கொடுத்துட்டார். இன்னைக்கு அதை விசுவாசிச்சு நான் இன்னைக்கு வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு போன, அவ்வளவுதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நான் எப்போதும் சொல்வேன், நம்மளுடைய மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கம் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மற்ற மார்க்கங்கள், மற்ற இயக்கங்கள், மற்ற கொள்கை சொல்லுவோம், இதெல்லாம் செய் அப்போ உனக்கு இது கொடுப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் செய் உனக்கு இது கொடுக்க அப்படிங்கும். நம்ம மார்க்கம் சொல்லுது, நீ எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்யவும் முடியாது, செய்ய போறதும் கிடையாது. அவர் செய்தார், அதை விசுவாசித்தால் போதும். நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழலாம். உன் சாபம், உன் பாவம், உன் வறுமை, உன் கடன் எதுவுமே உங்களை அணுகாது. நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்க பிள்ளைகளோடு வாழலாம். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வீட்டில் போய் சண்டை போடுறோம், சாதாரண மக்களை விட மோசமாக சண்டை போடுறோம், அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டில் போய் தப்பா பேசுறோம், மனசுல வெறுப்பு இருக்கு, இச்சை இருக்கு, எரிச்சல் இருக்கு. அப்ப எப்படி தேவ ஆவியானவர் மகிழ்ச்சியா இருப்பார் உங்க வாழ்க்கையை குறிச்சு? நம்ம இந்த உலகத்துக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பதிலாக உலகத்தில் உள்ள மக்கள், இறைவனை அறியாத மக்கள் கூட வெளிச்சத்தை காட்டுறாங்க, உப்பா இருக்காங்க. அதான் விஷயமே. முதல்ல அவங்க பாருங்க, இந்த உலகத்துல அநீதிக்கு ஏத்து நிக்காங்க, அவங்க கூட இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு அநியாயம் செய்யும் போது நிச்சயமாக மனைவியும் கணவனும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, பிள்ளைகளும் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாமே போச்சு. சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு நான் வேலைக்கு உங்களை அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தேன்னா என் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் சொன்ன டைமுக்கு செய்யுங்க, நான் கொடுக்குற வேலையெல்லாம் முடிங்க, சம்பளம் கொடுப்பேன், இன்சென்டிவ் கொடுப்பேன். இது நான் கம்பெனி நடத்தும் போது செய்கிற விஷயம். இப்போ இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற கம்பெனிக்கு போனீங்கன்னா அவர் சம்பளம் தர மாட்டார். நீங்கள் அவருடைய கம்பெனிக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். அவர் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல. அவர் சொல்ற ஒரே விஷயம் என்ன, இன்னைக்கு கண்ணை மூடணும்னா நாளைக்கு நரகத்தில் போய் நிற்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் விஞ்ஞானமே சொல்லுது, இந்த ஆத்மா என்பது ஒரு ஆற்றல், அதை அழிக்கவே முடியாது. ஆற்றல் என்பது ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறுமே தவிர அதை அழிக்க முடியவே முடியாது முதல்ல. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஆத்மா, இன்னைக்கு நீங்க உலக வாழ்க்கையில் வாழும் போது கூட இன்னைக்கு இறைவனை தேர்ந்தெடுத்து வாழ முடியாட்டி உங்க ஆத்மா நாளைக்கு இருள போய் நிற்கும், நரகத்தை போய் நிற்கும். ஏன் இத்தனை விஷயம் செய்து நரகம் நீங்க போகணும்? நரகம் கொடியது. ஐசியூ பேஷண்ட் போய் பாருங்க, கேன்சர் இன்ஸ்டியூட் போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் கட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. கடவுளை தேர்ந்தெடுத்த மக்கள் இந்த உலக ஆசீர்வாதத்துக்கான பிரசங்கம் பண்ண வரல, இந்த உலகத்தில் உள்ள உங்க சுகத்துக்கான பிரசங்கம் பண்ண வரல, இந்த உலகத்தில் உள்ள தேவைக்கான பிரசங்கம் பண்ண வரல. இன்னைக்கு கண்ணை மூண்டா நாளைக்கு நீங்க நிச்சயமா பரலோகம் போக முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த ஒரு நிச்சயத்துக்காகவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாம வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு நீங்க மறிச்சீங்கன்னா இறைவன்கிட்ட போய் சேரணும். முதல்ல வேற எந்த மதமும் எந்த மார்க்கமும் இதுதான் வழி அதுதான் வழிதான் சொல்லியிருக்கும் போது புரிஞ்சுக்கோங்க.
அது செய்யுங்க பரலோகம் போய் சேரலாம், அப்படி போங்க சொர்க்கம் போய் சேரலாம். இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க சொன்ன வழிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொன்னாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்ன பின்பற்றினா மாத்திரம் தான் நீங்க ஏன் கூட வர முடியும், என்னோட சிங்காசனத்தை வாழ முடியும். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துல 40 பேருக்கு மேல இந்த பைபிள் எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு கதை கூட மாறினதே கிடையாது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 1500 வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் மாறாமல் 3500 வருஷம் ஆண்டவர் நம்ம கையில் வச்சிருக்காங்க. இது வர்றதுக்கு முன்பதாக நிறைய பேர் செத்துருக்காங்க, வாழ்க்கையை பலியாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதை கையில் கொடுத்துருக்கார். ஏன்? இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட 99.7 தீர்க்கதரிசனங்கள் % நிறைவேறிட்டு. 99.7% தீர்க்கதரிசனங்கள் பார்த்தீங்கன்னா 97% தீர்க்கதரிசனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறி முடிஞ்சிட்டு. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி தான் பேசிச்சு. அந்த இருக்கிற 3% என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? அவர் திருப்பியும் வாரார், அவர் மகிமையில் வரப்போறார். இந்த உலகத்துக்கு எல்லாருமே நோவாவின் காலத்தை போல ஓரினை சேர்க்கை, எல்லாருமே தவறுகான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இல்லாம இச்சையின் வாழ்க்கையில எப்படி நோவாவின் காலத்துல வாழ்ந்தாங்களோ அப்படியே வாழ்வாங்க சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் விஞ்ஞானம் வளரும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல என்ன அறிவியல் விஞ்ஞானம் வளர வேண்டியது இருக்கு தெரியல எனக்கு. அவர் வர்றதுக்கு 3% தான் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் சொல்ல வர 97% நிறைவேற்றி இத்தனை வருஷமா. இந்த 3% தான் இருக்கு. முதல்ல இன்னைக்கு நமக்கு நம்ம தலைக்கு மேல டிக்டாக் அடிச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மண்ணுக்குள்ள போனா உங்க கண்கள் திறக்கும் போது நீங்க யாரை சந்திக்க போறீங்க? உங்க தீர்மானம் என்ன இருக்கு? நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் பிசிக்கலா நான் ஒரிஜினலா நான் கிறிஸ்தவன் ஆகல. இன்னைக்கு என்னுடைய மதம் வந்து இஸ்லாம் மதம் தான் போட்டிருக்கேன், பாஸ்போர்ட் எல்லாம். என் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் மனைவி இந்து மனைவி தான், அவ இருதயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தா. உங்க யாரையும் மதம் மாற்ற வரல, உங்க மனம் மாறி நல்ல வாழ்க்கை வரலாம் சொல்ல வந்திருக்கோம். நான் மதம் மாறவே இல்லையே, நான் என் இருதயத்தை தான் மாற்றுறேன். இப்போ நீங்களும் உங்க இருதயத்தை மாற்றி ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மாத்திரம்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நல்லா சொல்லி கேட்டுக்கோங்க அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இல்லாம நீங்க எங்க போனாலும் சரிதான், உங்களுக்கு எந்த ஒரு சமாதானம் சந்தோஷம் வரவே வராது. என் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க மெக்கா போவாங்க, மதினா போவாங்க, ரோமுக்கு போவாங்க, எருசலேம் போவாங்க, காசிக்கு போவாங்க, அவங்க சைனாக்கு போவாங்க. என்னென்ன மார்க்கத்தை பின்பற்றாங்களோ அந்தந்த மார்க்கத்துக்கு போவாங்க. எல்லாருமே போய் தியானம் பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க. அதெல்லாம் வெளியரங்கமான இருக்க அமைதி. உங்களுக்குள்ள பாவம் சொல்லிட்டே இருக்கும், நீ அயோக்கியன், நீ அநீதி உள்ளவன், நீ வக்கரம் பிடிச்சவன், நீ அசுத்த ஆவி பிடிச்சவன் சொல்லி உங்களுக்குள்ள அந்த அசுத்தம் பேசிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஒரு தலைவரை பார்க்கும் போது கூட, ஐயா வந்திருக்காங்க, அவங்களுடைய முதலமைச்சரை பார்க்க போது கூட எந்த அளவுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்தி கரெக்டாக ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்க கொண்டு போய் இந்த உலகத்தில் உள்ள முதலமைச்சரை பார்க்க போவாங்க. இப்போ இறைவனை பார்க்க போறோம்னா நம்முடைய உள்ளம் எப்படி சுத்தமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், முதல்ல நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும் முதல்ல யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன சிந்தாச்சர் தான் ஆண்டவர் சொல்வாரு, என்னுடைய ஊழியம் செய்யாத நீ, என் பிதாவின் சித்தம் செய்யாத நீ என்ன செய்ய போற? நாளைக்கு நான் ஆண்டவரே, நான் வந்து வீடு கட்ட போறேன், நான் நிற்க போறேன், உயர்வு காண போறேன், அதெல்லாம் நாளைக்கு நடக்க போகுது, எனக்கு விழா நடத்த போறாங்க. கடவுள் சொல்வாரு, நாளை காலையில் நீ மரணமாக போற. இதை குறித்து யோசிக்கணும், அதை குறித்து யோசிக்காம வாழ்ந்துட்டு இருக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். கர்த்தரை நம்ம மட்டும் தான் செழிக்க முடியும். தேவனை பின்பற்ற சொல்வது எந்த காரணத்துக்காக கிடையாது. தேவனை பின்பற்ற சொல்வது உங்களுடைய குடும்ப ஆதாயத்துக்காகவும் உங்களுடைய ஆத்ம ஆதாயத்துக்காக தான். ஒரு எந்த காரணம் கிடையாது. நீங்க இன்னைக்கு உங்களால் சொல்ல முடியும் என்றால், நான் பரலோகம் போவேன் சொல்ல முடியும் என்றால், அதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு, என் நித்திய ஜீவன் கொடுத்தாரு என்றால் வேதம் தான் சொல்லுது. அந்த வேதம் அப்படி சொல்றதுனால நான் நம்புறேன், நான் பரலோகத்தை அவரோட வாசம் பண்ணுவேன் சொல்லி. இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த மலையில கூட நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேச முடியுது. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் சொல்லுது, நாளைக்கு நீ ஒரு 10 நாள் செத்து போயிருவேன், உங்க உள்ளம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சந்திச்சேன், அவருக்கு வந்து புரோஸ்டேட் கேன்சர், அவர் சாக தான் போறாரு, அவருக்கே தெரிஞ்சு போச்சு.
அவர் உள்ளமெல்லாம் உழைக்கப்பட்டுச்சு. நம்பிக்கையே இல்லாம சாவுறாரு. அவர் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால தான் அவர் மரணத்தை கூட மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்தாரு. சரி, நான் ஆண்டவர் தானே பார்க்க போறேன், ரைட்டு விடுன்னு சந்தோஷமாக ஆரம்பிச்சார். இந்த நம்பிக்கை இன்னைக்கு கண்ணை மூடிங்கன்னு உங்களுக்கு இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாட்டி எதற்காக ஆதாயப்படுறோம்? எனக்கு மேடை தாங்க, எனக்கு உயர்வு தாங்க, எனக்கு வாழ்க்கை வெற்றி தாங்க, என் குடும்பத்தை முன்னேறுங்க, என்ன முன்னேறுங்க, என் பிசினஸை பெருக்கம் செய்யுங்க, என்ன 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 சொல்லி ஏன் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். எப்போ சொந்த சகோதரனை போல மற்றவங்களை பார்க்க ஆரம்பிக்கமோ அன்னைக்கு தான் தேவன் மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், பிசாசு கெட்டவன். நமக்கு எந்த எதிரி, எந்த மக்கள் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷன் நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே பரம எதிரி சாத்தானும் அவருடைய கூட்டம் தான். உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசுகள் உட்கார முடியும். அந்தந்த ஆவி எல்லாம் பொறாமையின் ஆவி, போட்டியின் ஆவி உங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிசாசு எப்போ வகை தேடலாம், யாரை களவு செய்யலாம், உங்க ரட்சிப்பை எடுக்க முடியாது சுத்திட்டு இருக்கான். வந்து போய் சொல்ல சுத்திட்டு இருக்கான். சொல்ல போனா ஒரு எந்த காரணம் கிடையாது. தேவன் உங்களுக்காக நித்திய ஜீவன் கொடுக்க ஆசைப்படுறாரு. உங்க ரட்சிப்பை அவர் காப்பாற்றி வச்சிருக்காரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மீட்பு நாளுக்கு என்று ஆயுதப்படுத்தி வச்சிருக்கார். ஒரு நாள் வரும், மீட்பு நாளுக்கென்று நீ ரட்சிக்கப்பட்ட எல்லாத்தையுடைய ஆத்மாவையும் பரிசுத்த ஆவியானவர் பிதா சமூகத்தை காட்டுவார். மீட்பு நாளுக்கு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் இயேசு ரத்தம் கழுவுச்சு. முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அறிவியல்காரர்கள் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது அவர் பேச வாய்ப்பே இல்லை அப்படிங்காங்க. அவர் பேசியிருந்தாலும் எப்படி பேசியிருப்பாருன்னா, இது இப்படிதான் அவரால் மூச்சு விட விட்டுருக்குமா, இப்படிதான் அவர் மூச்சு விட்டுருப்பாராம் 10 மணி நேரமும். அப்ப இப்படிதான் அவர் பேசியிருப்பார். இப்படிதான் இப்போ கூட சொன்னாரு, இதோ முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவன் கொடுத்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வணிகத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க. வணிகம் செய்யறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், அவன் கடன் முடிக்கும் போது அந்த கடன் யார் வாங்கினாங்களோ, யாரு கொடுத்தாங்களோ அவங்க வந்து சீட்டு கொடுப்பாங்களாம். அவன் கடன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதோ முடிந்ததுன்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அப்படித்தான் உங்களுக்கு மேலே இருந்த அந்த சாபத்தையும் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து முடிந்தது என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், புரிஞ்சுக்கோங்க. அவர் நல்லவர். அவர் எல்லாரையும் நேசிக்கார், எல்லாரும் மாதிரி அன்பு வைக்கார். உங்களை எல்லாருமே விட்டுட்டு நீங்க சோகமான வாழ்க்கைக்கு வர சொல்லல. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே ஆசீர்வாதமா இருங்க. எங்க இருக்கீங்களோ ஆனா ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வாழணும் ஆசைப்படுறார். யாருக்கும் எந்த சமுதாயத்துக்கு முதல்ல நம்ம வந்து கெடுதல் செய்யாம, எந்த மக்கள்கிட்ட நம்ம போய் சொல்லி ஏமாத்தாம, நம்ம முதல்ல நம்மளை சரி பண்ண சொல்றாரு, அப்புறம் நம்ம குடும்பத்தை சரி பண்ண சொல்றாரு, அப்புறம் நம்ம சபையை சரி பண்ண சொல்றாரு, அப்புறம் நம்ம சமுதாயத்தை சரி பண்ண சொல்றாரு. எல்லா மக்களுக்கும் கல்வியும் எந்தெந்த விஷயம் தேவைப்படுதோ அதெல்லாம் செய்யற நல்ல உத்தம பிள்ளைகளாக தான் அவங்களை வாழ சொல்றாரு. அதனால தான் இத்தனை வருஷம் பார்த்து இந்த உலகத்துக்கு இந்திய தேசத்துக்கு எத்தனையோ மிஷினரிகள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ரத்தம் சிந்தி அவங்க நம்மளை காப்பாற்றினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுள் நல்லவர். முதல்ல ஹல்லேலூயா. உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மழை பெஞ்சா கூட யாருமே எங்கேயும் போல. நான் ஐயாவுக்கு நன்றி செலுத்துறேன். அவரும் மழை பெஞ்சு எந்திக்கல, அவரும் தான் அங்கே உட்காந்துருக்காரு. எல்லாரும் நம்பிக்கையாக இருந்தோம். நல்ல வேலை கடவுள் நம்மளை காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த 3 நாளும் பிரச்சனை தான் நமக்கு. என் தொண்டெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு சபையிலும் கத்தி கத்தி. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெறுவீங்க. நம்ம ஜெபம் செய்து முடிப்போம். எல்லாம் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் செய்வோம். யாரும் எந்திக்க வேணாம், உட்காந்துக்கோங்க, நம்ம ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. நீர் எப்பேற்பட்ட தேவன், நீர் இஸ்ரவேலின் தேவன், நீர் உயிருள்ள தேவன், நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் மோசேயின் தேவன், நீர் எலியாவின் தேவன், கிறிஸ்தவனுடைய தேவன், இந்த பைபிளுடைய தேவன். எந்த மனுஷனையும் புறம் தள்ளாமல் இந்த உலகம் அவனை ஜாதி என்று பார்க்கும், சமுதாயத்தை வச்சு பார்க்கும், அந்தஸ்து வச்சு பார்க்கும், ஆஸ்தி வச்சு பார்க்கும், மொழியை வச்சு பார்க்கும், ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கும். ஆனால் தேவன் மனுஷனுடைய இருதயத்தை மாத்திரம் தான் பார்க்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை நீங்க ஆழமாய் பார்க்கீங்க. அவன் எப்பேற்பட்ட காயத்துக்குள்ள இருக்கான், எப்பேற்பட்ட அவமானத்தை மகள் சந்திக்கிறான்,
அவனுடைய ஒவ்வொரு ரத்தத்தையும் ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க சுமக்கிங்க ஆண்டவரே. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பரலோகத்துல அவர் சேர்த்து வச்சிருக்காராம். எதுக்கு சேர்த்து வைக்கணும்? ஏன் சேர்த்து வைக்கணும்? பரலோகம் போனா நமக்கு எல்லாம் மறந்து போறது, ஒரு புதிய வாழ்க்கை வாழ போறோம். அப்ப ஏன் ஆண்டவர் சேர்த்து வைக்கணும்? அவர் நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் நமக்கு மறந்து போயிரும். ஆனால் அந்த கண்ணீர் எல்லாம் பார்த்து யோசிப்பாரு, என்னுடைய மகன் இந்த உலகத்துல எவ்வளவு துன்பத்தையும் எவ்வளவு துயரத்தையும் எவ்வளவு கஷ்டத்தையும் எவ்வளவு அவமானத்தையும் எவ்வளவு நிந்தையும் சந்திருப்பான்னு சொல்லி அவர் நித்தியமாக அதை பார்த்து வருத்தப்பட போறாரு. ஒரு அப்பாவா இருந்தா இதெல்லாம் செய்வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த அப்பா எத்தனையோ தடவை திட்டுவாங்க, எத்தனையோ தடவை நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஆனாலும் எந்த அளவுக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தில் பிறந்த அப்பாக்கே இவ்வளோ அன்பு இருக்கும் போது, இந்த பரலோகத்திற்கு உண்மையுள்ள தேவனுக்கு எப்படி அன்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சபைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. உங்க இருதயத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும். இன்னும் அதிகமாக கிறிஸ்துக்குள்ள வளர்வதற்கு நல்ல ஒரு சபை போதகரும் சபையும் தேவைப்படுது. ஏனென்றால் அதன்படி உங்க வாழ்க்கை மாறுவதற்காக தான். எந்த கிறிஸ்தவ போதகர்களும் எந்த கிறிஸ்தவம் சொல்ல மாட்டாங்க, நீ தப்பு பண்ணு, நீ அநியாயம் பண்ணு, நீ கொலை செய், நீ மிரட்டு. யார் எந்த கிறிஸ்தவர்களும் போதிக்க மாட்டாங்க. ஏனால் வேதம் அப்படி எங்களுக்கு ஒரு நாளும் போதிக்கவில்லை. ஒவ்வொருத்தோட இருதயம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தேவனுடைய சமூகத்தை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏற்பட்ட இறைவன் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தான் கேட்காரு, என்னை பின்பற்ற நீ ஆயத்தமா இருக்கியா? என்னை முழுமையாக பின்பற்ற நீ ஆயத்தமா இருக்கியா? என்னை நேசிக்க நீ ஆயத்தமா இருக்கியா? என்னை நம்பி பாரு, உன் வாழ்க்கை எப்படி மாத்தி காட்டன்னு பாரு. நீ எந்த இடத்துல இருக்கியோ, எனக்காக எங்க நிக்கியோ, அங்கேயே உன் வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன். உலகம் கைவிட்டிருக்கலாம், சொந்த அம்மா அப்பா கைவிடலாம், கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், சமுதாயம் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம். ஆனால் உன்னை படைத்த தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்ம நன்மை செய்து நல்ல பிள்ளையா இருப்போம். ஒரு தலைவர் நல்லவராக இருந்தார்னா அந்த கூட்டம் முழுவதும் நல்ல வேலைகள் செய்வாங்க அவரை பார்த்து. இன்னைக்கு தேவன் நல்ல வேலைகளை செய்து அவர் நல்லவர் கிடையாது. அவர் நல்லவராகவே உருவத்தில் இருக்கிறதுனால தான், அவர் அன்பாகவே இருக்கிறதுனால தான், அவர் நீதியாகவே இருக்கிறதுனால தான் உங்க நீதியையும் உங்களுக்கு நடக்கிற அநீதியையும் அவர் தட்டி கேட்க முடியும். எந்த மனுஷனும் தட்டி கேட்க முடியாது. கடவுள் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். நீங்க எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டீங்க, எல்லா டைம் போய் பார்த்தீங்க, ஆனால் ஒரு நாள் விடுதலை வரல. உங்களுக்கே தெரியும். அப்ப ஏன் இன்னும் தாமதமா இருக்கிறாய்? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கை இயேசுவிடம் ஒப்புக்கொடு. அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு முஸ்லிமா இருக்கிற என் வாழ்க்கை ஆண்டவர் மாத்தினார். இந்துவா இருக்க என் மனைவி மாத்திர வாழ்க்கையை மாத்தினார். உங்களை மாத்திரம் அவர் நீதியின் தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்தியமான இளைப்பாறுதல் தாரேன் சொன்னார். என்னை நம்பு, வாழ்க்கையை மாத்திக்கட்டேன்னு சொன்னார். அவர் சொன்னவங்க யார் இருக்காங்க சொல்லி பாருங்க. என் நம்பி வாப்பா, என் நம்பி வாமா, உன் வாழ்க்கையை மாத்திரம் சொன்ன எங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இறைவன் ஒரு நாளும் கைவிடவில்லை. கிறிஸ்தவத்தில் மாத்திரம் தான் பார்க்கலாம். நீங்க எல்லா சமுதாய மக்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா மொழி மக்களும் ஒன்றா சேர்ந்து சபைக்கு போறதுல கிறிஸ்தவத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும். யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது. சில பேர் தவறு செய்யறாங்க சபைக்குள்ள, அவங்க வேதம் பின்பற்றது கிடையாது. எங்க வேதம் அவர்கள் செய்யற விஷயத்தை அனுமதிக்கிறதும் கிடையாது. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. இந்த 3 நாளும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய தயவும் உங்களுடைய காருண்யமும் நாங்கள் பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு சுவிசேஷம் போய் சேரக்கூடாதா? இந்த மக்களுக்கு சத்தியம் புரியக்கூடாதா? இன்னைக்கு மரிசா கூட நாளைக்கு பரலோகம் போகக்கூடாதாங்காது ஒரே ஏக்கத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன். அன்பின் ஆண்டவரே, இந்த கூடுகை முழுவதும் நீங்க ஆசீர்வச்சிங்க. இங்க வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வச்சிங்க. இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வச்சிங்க.
இந்த மீட்டிங்கு வந்து அப்போ இந்த ஊராட்சி மன்ற தலைவரை நீங்க ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மூத்த தலைவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற இந்த நட்பணி இயக்கத்தை நடத்துற ஒவ்வொரு வாலண்டியர்ஸை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சபை போதகரை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரும் இங்க ஆசீர்வதிங்க. இங்க மைக் செட் போட்டவர் ஆசீர்வதிங்க, ஆடியோ செட் போட்டவர் ஆசீர்வதிங்க, ஸ்டேஜ் போட்டவர் ஆசீர்வதிங்க. இந்த ஊரை ஆசீர்வதிங்க. இந்த ஊர்ல ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமாய் வாழட்டும். இந்த ஊர்ல சாபம், அழுகுறல், அவமானம், பிரச்சனை, எந்த சாபம் இந்த ஊர்ல இருக்கவே வேணாம். இந்த ஊரை விட்டு எல்லா பிசாசின் ஆவிகள், எல்லா தரித்திர ஆவிகள், குடும்பத்தை பிரச்சனை கொண்டு வர ஆவிகள், எல்லா சாபத்தின் ஆவிகள், எல்லா வேதனையின் ஆவிகள், எல்லா வியாதியின் ஆவிகள், எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், எல்லா பிசாசு கிரியைகள் இந்த ஊரை விட்டு, இந்த மக்களை விட்டு, இந்த எல்லா இடத்தை விட்டு நரகத்துக்கு போட்டு ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்தவராக ராஜா, எல்லோரும் கிறிஸ்தவர்களாக ஒரு முடம் கூடி சகோதர சகோதரியாக ராஜா இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பங்களை முழுவதும் ஆசீர்வதிங்க. சந்தோஷமாக வாழட்டும். அவங்க வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கட்டும். குடிவெறை நாவியோ, ஈச்சை நாவியோ, எரிச்சல் எதுவுமே இந்த குடும்பங்கள் அணுகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், சமாதானம், தேவ அன்பு, தேவபக்தி எல்லாம் நிறைந்து காணப்படும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மக்களோட இருதயத்தும் சத்தியம் பேசும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இருக்கிற எல்லா வகையான ராஜா இந்த அறியாமை எல்லாம் அவங்க கண்களை விட்டு ஓடி போடும் தகப்பனே. ஜாதி என்று அறியாமையாகட்டும், மதம் என்று அறியாமையாகட்டும், மொழி என்று அறியாமையாகட்டும், தான் என்று அறியாமையாகட்டும், எல்லாம் அவங்களை விட்டு அகன்று போய் எல்லோரும் ஒரு குடும்பத்தார் என்று நம்பி எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண்பதில்லை என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1500 வருஷமாச்சு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3500 வருஷத்துல ஒரு நாளும் எகிப்து சாம்ராஜ்யம் இஸ்ரேல் மக்களை தொடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எத்தனையோ போராட்டம் செஞ்சாங்க இஸ்ரேல் மக்களை இது விரோதமா. ஆண்டவர் அவங்களுக்கு கொண்டு வரவே இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னால் அப்படியே ஆகும். உங்க வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். உங்க வாழ்க்கையில கடன் இனி இல்லைன்னு சொன்னார்னா அது அப்படியே ஆகும். திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவு சரியாகும். பிள்ளை பிரச்சனை இருக்கிறதுனா எல்லாம் சரியாகும். ரட்சிப்பு அடைவதற்கு உங்க குடும்பத்தில் ஜெபம் பண்ண எல்லாம் சரியாகும். அவர் சொன்னால் அப்படியே ஆகும். அவர் கட்டளையிட்டால் எல்லாம் அப்படியே நிற்கும். உங்க வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையும் அவர் கட்டளையிட்டால் எல்லாம் அப்படியே நிற்கும். ஆனால் அவரை நீங்க தேடணும். சுயத்துக்காக இல்லை, அவர் இப்பேற்பட்ட நல்ல தேவனா இருக்காருன்னு சொல்லி அவரை விருப்பத்தோடு நீங்க தேட ஆரம்பிக்கணும். எப்படி ஒரு காதலன் காதலி அன்னுன்யமாக அவங்க வாழ ஆரம்பிக்காங்களோ, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நேசிக்காங்களோ, அதே மாதிரி தான் உங்களையும் உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். நன்றி சுத்தம் தகப்பனே. 3 நாளும் நீங்க இந்த மீட்டிங் ஆசீர்வதிச்சீங்க. இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்பதாக எத்தனையோ தடைகள் சந்திச்சோம். 2019 கூடும்போது கொரோனா வந்துச்சு. போன வருஷம் கூடும்போது, இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது எலெக்ஷன் வந்துச்சு சொல்லி தட்டி போட்டோம். போன மாதம் வரும்போது மழை வந்து ஃபுல்லாக தேங்கிட்டு சொல்லி வேணாம்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதத்தில் நாங்கள் நிற்கும் போது முதல் நாள் முழுவதும் மழை, ஆனாலும் நீங்கள் எங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்தீங்க தகப்பனே. உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துறோம். நன்றி சொத்தம் தகப்பனே. எங்கள் முழு ஆத்மாவையும், எங்கள் முழு எண்ணத்தையும், எங்கள் முழு பலத்தையும் உங்கள் சிலுவைக்கு முன்பதாக நாங்கள் துச்சம் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய நாமம் உயர்வு காணட்டும். உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். பரமண்டங்களில் எப்படி உங்க நியாயம் நீதி உங்க ராஜ்யம் நிலைச்சு நிற்குதோ, அதே மாதிரி இந்த உலகத்திலையும் உங்களுடைய ராஜ்யம் நிலைச்சு நிற்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த உலக மக்கள் எல்லோரும் அழுகுறல் இல்லாமல், வேதனை இல்லாமல், எந்த தவிப்பு இல்லாமல் மகிழ்ச்சியோடு நாட்கள் வரும்படியாக நான் காத்துட்டு இருக்கோம். நீங்க மாத்திரம் போதும் தகப்பனே. எல்லாம் செலவையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க. எல்லா மக்களையும் ஆரோக்கியம் பார்த்துக்கிட்டீங்க. என்னுடைய பிரயாணத்துக்காக ஜெபிக்கிறேன். என் ஊழியங்களுக்காகவும் என் பிசினஸ்க்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் கரங்களை ஒப்புடுங்க, குடும்பத்தையும் கரங்களை ஒப்புடுங்க நம்பி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அப்போ இங்கே நாங்கள் அழைச்சதை கேட்டு இந்த மன்ற தலைவர் இங்கே வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர் வீடு கட்டார், அந்த வீடு ஆசீர்வதிங்க. அவர் அநேக தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவர் செல்வத்தையும் தேவனுடைய நாமத்தில் அவர் ஆசீர்வாதத்தையும் காட்டணும். எவ்வளோ தாழ்மையோடு நின்று ராஜா
ஒரு சக ஊழியக்காரன் என்ன செய்வானோ அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் பேசி அவருடைய அன்பையும் அவர் சாட்சி அனுப்பன்னு சொல்லி போனார் ராஜா. அவர் வாழ்க்கை முழுவதும் மாற்றி காட்டுங்க தகப்பனே. யாரெல்லாம் அவருக்கு எதிர்த்து நிற்காங்களோ, யாரெல்லாம் அவரை குறித்து ஏளனம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் அவமானம் செய்றாங்களோ, எல்லோரும் வெட்கப்படும்படியாக இவர் உயர்த்து காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் மேலும் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே.